இன்றைக்கி என்னென்னா வென் ஹோப் பிகம்ஸ் ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாமல் போகும்போது என்ன ஆகிறது? நம்ம எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். என்ன நம்பிக்கை? இறைவன் நம்மளை காப்பாற்றுவார், இறைவன் நம்மளோடு கூட இருப்பார், நம்முடைய பிரச்சனைகளில் தான் இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு. அப்போ நீடிய காத்திருத்தல், நீ ரொம்ப நாள் வெகு நாள் காத்திருப்பது ஆத்மாவை இழைத்து போக பண்ணும் அப்படின்றது. இயேசு கிறிஸ்து வருவார், வானத்திலிருந்து வருவார் திரும்ப அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. ஆமாம், அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்கடா முட்டா பயலுவலாம் அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படியே போன இயேசு கிறிஸ்து திரும்ப அப்படியே வருவார். நம்முடைய முக்கியமான நம்பிக்கைகளில் சிஎஸ்ஐ சர்ச்சோட முக்கியமான நம்பிக்கைகளில், அதாவது ப்ராட்டஸ்டன்ட் இவங்களுடைய முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று நம்ம அப்போஸ்தலர் இதில் சொல்லுவோம், விசுவாச பிரமாணத்தில் சரீரம் உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். பொதுவான ஞானஸ்நானத்தையும் சரீரம் உயிர்த்தெழுதலையும் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள்லாம், கோயிலுக்கு பின்னாடி கலரையை கட்டி எங்கள் அப்பா திரும்ப உயிரோடு வருவார், அவரை உள்ளே போட்டு போச்சு வை, அவர் கை காலை உடச்சி விடாதையா, அப்புறம் திரும்ப உயிரோட நொண்டி வருவார் அப்படின்னு நம்பிக்கையில் கலையரெல்லாம் போட்டு மேலே கிரானைட் போட்டு அவர் இவர் ஆண்டவருக்காக உண்மையாக உழைத்தார் அப்படின்னு பொய் எழுதுறது, ஃப்ராடு பண்ணுறது. அவன் நம்பர் 1 ஐக்கியப்பேலாக இருப்பான், அதில் எழுதி வச்சுருப்பான். எல்லாம் படித்து பார்த்துட்டு ஓஹோ ரொம்ப நியாயமான ஆள் போலன்னு நினைப்பான். அவன் பிழைக்கும் போது தான் தெரியும் ஐக்கியப்பேலா நம்பர் 1 ஐக்கியப்பேலாக இருப்பான். அவன் அப்படியே உயிரோடு வருவான்னு கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வென் ஹோப் பிகம்ஸ் ஹோப்லெஸ். ஆனால் திடீர்னு ஏரோப்ளேனில் போய் 245 பேர் எரிஞ்சு செத்துவிட்டான், பாடியவே காணாம், எல்லாம் எரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி சரீரம் உயிர்த்தோடு வரும் அப்படின்னு அவன் கேட்குறான், எதிராளி கேட்குறான். யோ, கடலுக்குள்ளே போய் மீன் தின்னு எல்லாம் கழிவாக போச்சு, இப்போ உயிரோடு எங்கிட்டிருந்து வர்றது அப்படின்னு கேட்குறான். தீ விபத்தில் எரிஞ்சு போயிட்டார், எங்கேயோ அப்படியே காணாமல் போயிட்டார், எரிமலை வெடித்து அதில் சாம்பலாக போயிட்டார். ஏகப்பட்ட மரண விதங்கள் இருக்குது. இப்படி மட்டும்தான் சாவணும், இயற்கையான சாவு மட்டுமா இருக்குது? புலி கடித்து தின்னு பிடிச்சி என்ன பண்ணுவோம், எங்கே சரீரம் உயிரோடு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. வென் ஹோப் பிகேம் ஹோப்லெஸ், நாம் நம்பிக்கிறது நம்பிக்கை இல்லாமல் போகும்போது என்ன ஆகிறது? டுடே ஸ்கிரிப்சர் எக்லேசியஸ்டஸ் 9:5 என்ன போட்டிருக்குன்னா, த லிவிங் நோ தட் தே வில் டை. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நாம் மரித்து போவோம் என்று தெரியுமே, பட் த டெட் நோ நத்திங். ஏற்கனவே செத்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தே ஹாவ் நோ ஃபர்தர் ரிவார்ட் and when the memory of them is forgotten and even the memory of them is forgotten. மரித்தவர்களுக்கு என்ன போட்டிருக்கு? மரித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தாத்தா பேர் சாம்பேல், எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தெரியாது, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. நானே எவ்வளோ யோசனை பண்ணி பார்த்தேன், வரல. எங்கள் அண்ணன்ட்டே கேட்டால் தான் ஏதாச்சும் சொல்லுவோம், அவ்வளோதான், அதுக்கு மேலே தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை கூட நமக்கு ஞாபகம் இல்லை. நம்ம சொந்தக்காரங்களே 2 பேர் இந்த தலைமுறையில் செத்தவங்க கூட அவன் பேர் ஏதோ சரியாக ஞாபகத்தில், செத்து ரொம்ப நாளாச்சு, பேர் ஞாபகத்தில் இல்லை அப்படிங்க. அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்லாம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. செத்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? எல்லாவற்றையும் ஞானத்தை எல்லாம் ஆலோசனை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டான். காரியத்தின் தாற்பயங்களை ஆராயும்படி நான் என் மனதை செலுத்தினேன் அப்படின்னு சாலமோன் ராஜா சொல்கிறான். கடைசியில் என்ன சொல்கிறான்? கீழே போகும் மிருகத்தின் ஆவியையும் மேலே போகும் மனுஷனுடைய ஆவியையும் பற்றி தெரிந்தவன் யார்? சும்மா ஏதாவது ரீல் விட்றா நீ பாட்டுக்கு. ஐஸ் இருக்கார், ஆண்டவர் இருக்கார், மேலே நீ போகிற, கீழே அது போகுது, அப்புறம் உயிரோடு நம்ம வருவோன்னு என்னமோ நம்பிட்டு கிடங்க. உங்களுக்கும் அறிவு இல்லை, நீங்கள் பேசுகிற மதத்துக்கும் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு நெருக்கடி பண்ணுறாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து வருவார், நம்முடைய வாழ்க்கையிலே காரியத்தை செயல்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். என்ன நம்பிக்கையிலே இருக்கிறீர்கள்? அந்த நம்பிக்கை கெட்டு போகும்போது என்ன பண்ணுவீர்கள்? சாத்தான் என்ன பண்ணுவான்? சாத்தான்னு ஒருத்தர் இருக்கான். ஐயா சாத்தாங்கிறீங்க, கடவுளுங்க ஏண்டா போட்டு உருட்டிட்டு கிடக்குறீங்க. பவுல் என்ன சொல்கிறார்? சாத்தான் முதலாவது உங்களை எப்படி தாக்குவான்?
சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் சொல்கிறாரா? சர்வாயுத வர்க்கங்களிலே முதன்மையான ஆயுதம் என்ன? விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்தவர்களாக நெல்லுங்கள். எதுக்கு? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. பொல்லாங்கன் ஃபியரி டாட்ஸ், ஃபுல்லாக சர்ற சர்ற சர்ன்னு அக்கினி அம்புகளை அடித்து தொழுகிறான். உங்கள் கையில் விசுவாசம் இல்லைன்னா ஹோப் வில் பிகம் ஹோப்லெஸ். நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். விசுவாசம்தான் முதல் படி. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதான் இவ்வளோ தூரம் கொடுமை யோபு என்ன சொல்கிறான்? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய கண்கள் அவரை காணும். அவன் கண்டதா இல்லையா? இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அவரை கண்டார்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றினவர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா? இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றார்கள். இந்த திட நம்பிக்கை நம்மிலே இருக்குது. யாருமே அற்ப காரியத்திற்காக சாகலை. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையை விட்டு விலகின கிறிஸ்தவர்களும் மத போதகர்களும் ஒன்றுமில்லாமல் போனார்கள். சாதாரண எளிமையான மக்கள், ஆண்டவரிடத்திலே திட விசுவாசமாக இருந்தவர்கள், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இது உறுதியாக நடந்திருக்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு ஸ்கூலில் சேர போகிறோம். அந்த ஸ்கூல் எப்படியாப்பட்ட ஸ்கூல்னு எங்கே பார்த்தாலும் விசாரிக்கிறோம். அங்கே டீச்சிங் எப்படி இருக்கும்? டீச்சிங் சரியில்லையா? என்னமோ இவன் 10 வருஷம் அங்கே படித்த மாதிரியே. ஏன்னா ஏபிசிடி தான்டா சொல்லித்தரப்போகிறான். அது என்னடா எல்கேஜிக்கு டீச்சிங் சரியில்லைங்கிறீங்க? எல்கேஜியில் போய் ஏபிசிடி தான் சொல்லித்தரப்போகிறான். பாதி நேரம் படுத்துங்க போகுது. அங்கே சரியில்லை, டீச்சிங் சரியில்லை அப்படிங்கிறான். கோச்சிங் சரியில்லைங்கிறான். என்னென்னமோ சொல்கிறான். இதே மாதிரி கடைசி வரைக்கும் சொல்கிறான். அப்போ ஏற்கனவே அந்த ஸ்கூலில் படித்த பயலுவெல்லாம் முட்டா பயலுவலா? யோசனை பண்ணிப்பார். இந்த மாதிரி ஸ்கூலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான், ஒரு காலேஜை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான், ஒரு ஹோட்டலை பற்றி, அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, ஆராய்ச்சி பண்ணுறான். ஏற்கனவே சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ரிவ்யூ பண்ணுவோம். இதை ஏற்கனவே வாங்கி என்ன போட்டிருக்கான் பாரு, ப்ராடக்ட்டு நல்லா இருக்கான்னு. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் என்ன ஆனார்கள்னு ரிவ்யூ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உலகத்தை பின்பற்றினவர்கள் என்ன ஆனான்னு ரிவ்யூ பண்ணுங்க. when hope becomes hopeless, எப்போ போகுது? when you do not follow Christ according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் பலவிதமான கள்ள போதகங்களை பின்பற்றினவர்கள். இன்றைக்கி ஹல்லேலூயா, ஆமென், இது மட்டும்தான் போதகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா ஒரு முறை? ஹல்லேலூயா எதுக்குடா சொல்லணும்? என்ன விஷயம்? இல்லை ஹல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்காக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னதான்டா சொல்ல வர்ற நீனு? ஹல்லேலூயா சொல்ல வரேன் அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட் இப்படி ஒன்று வச்சுக்கிறான்னு, அது ஸ்டைலாக சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. when hope becomes hopeless. ஆனால் இதிலே நீங்கள் எளிதாக நம்பிக்கையை விட்டு வழிவிலகி போய்விடுங்கள். அக்கார்டிங் டு த வேர்ட். ஹூ இஸ் த வேர்ட்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ட்ரைனிட்டி. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அதான் ட்ரைனிட்டி, முத்திரியேகத்துவம். அவர் பூமியை படைக்கும் போதே அங்கே இருந்தார். அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அதன்படி நடந்தால் இந்த கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடுகிற எவனும் அழிந்து போக மாட்டான் இல்லையா? இந்த கண்மனை மேல் மோதுகிறவன் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான். அது இன்று வரைக்கும் அப்படியே நடக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையிலே நீங்கள் வாழுங்கள். நாம் செத்து போய்விட்டோம் என்றால் இந்த உலகத்திலே ஒன்றுமே நம்பிக்கை இல்லை. எந்த சாவு? ஆத்ம சாவு. அதுதான் சொல்கிறேன். What Solomon wrote about the dead can be reversed and applied to the living. செத்தவர்களை பற்றி சாலமோன் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே திருப்பி உயிருள்ளவர்களுக்கு பொருத்தி பார்க்க முடியும். The dead do not know what is happening on earth. செத்து போனவர்களுக்கு பூமியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது. But the living know and can respond to it. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, போடு அவனை 2 கிளி இழிப்போம் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவான். உயிரோடு இருக்கிறவன் செத்த வரையே கிடப்பான். இந்த நாயெல்லாம் என்ன அநியாயம் பண்ணிச்சுட்டா ஏன்னு வாய்ப்போல தான் கிடப்பான் ஜாவப்பட்டியில். எந்திரிச்சிருந்தியோ என்னைய பற்றி ஐயா பேசுகிறேன் அப்படியே கேட்க போகிறான். அப்படியே செத்தவன். அதான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி அப்படிங்கிற. உயிர் ரொம்ப முக்கியம் நீங்கள் வாழ்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The dead cannot add anything to their reward or their reputation
பட் த லிவிங் கேன். செத்து போனவங்க தங்களுடைய வாழ்வின் பலனோடு சொத்து சேர்த்து வச்சுட்டான்னு கொஞ்சம் சேர்க்க முடியாது, அல்லது அவர்களுடைய புகழ்ச்சியோடு ஒன்றையும் சேர்க்க முடியாது. ஆனால் உயிருள்ளவர்களால் அதை செய்ய முடியும். Solomon was emphasizing the importance of seizing opportunities while we live rather than blindly hoping for something better in the future. எதிர்காலத்திலே ஒன்று நடக்கும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருக்கும் எல்லாவற்றையும் இழந்து போகும் என்று வேண்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறார். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள், நிறைய சபைகள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையின் பாடுகள், இந்த உலகத்தில் என்னை பட்னியாக போட்டு சாவடிச்சிரு, என்கிட்ட இருக்கிற காசியை பூரா பிடிங்கிரு, அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போனான்னா போகாட்டா என்ன? ஏசு அதான் சொன்னார். எல்லாரும் உடையாந்தாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது? கைலாச மலைக்கு பின்னாடி இருக்கா, இல்லை 7 உலகங்கள் தாண்டி 7 கடல்கள் தாண்டி 7 மலை தாண்டி பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ஏசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இங்கே தான் அதான் சொல்கிறாங்க, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான் அப்படின்னு கமலஹாசன் படம் எடுத்து பாட்டில் எழுதியிருக்காங்க. உங்களுடைய மனம் சுத்தமாக இருந்தால் அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கு. நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இங்கே தான் உருவாக்க முடியும். புதுசாக போய் எங்கேயோ உருவாக்கலை. இங்கே நீங்கள் அநேகருக்கு கொடுங்கள். எவ்வளோ யாரெல்லாம் இழக்கிறார்களோ, இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லாமல் கொடுன்னா என்னத்தை கொடுக்குறது? பாயா என்கிட்ட. அப்போ என்ன செய்யணும்? மறைமுகமா நீங்கள் உழையுங்கள். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திட வேண்டும், ஊக்கமாக முயன்றிட வேண்டும், ஊக்கமாக உழைத்திட வேண்டும், ஊக்கமாக ஜெயித்திட வேண்டும். எப்படி ஜெயிக்கிறது? அநேகருக்கு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது. கேளுங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் பசியாக இருந்தாலும் நான் செத்தாலும் உமக்கென்று வாழ்வேன், நான் ஒன்றுமில்லாமல் போனாலும் தரித்திரனாய் வாழ்ந்தாலும் உமக்கென்று வாழ்வேன். இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நாசமாக போய் தொலை, பட்னியும் பசியுமா கடந்து சாவு, எனக்குன்னு வாழு. நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மிகுந்த கவனமாக சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது தம்பி, என்ன நீ கேட்குறியா தான் கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு எதையாவது ஒரு நல்ல படிப்பை நீங்கள் கொடுங்க சாமி, அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஹோட்டலில் போய் உட்காந்துருக்குறீங்க, சார் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, தோசை, பரோட்டா, துப்பட்டா, ஆச்சி பஞ்சம், சாப்பாடு வரிசையாக சொல்லுவான். 45 கடைசியிலே கொஞ்சம் சொல்லுவான் இட்லி கொடுங்க. யா, அதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இதே தான் எல்லா ஹோட்டல்லையும் நடக்குது. அப்போ போய் கேட்டால் தானே கொடுப்பாரு. ஏதாவது சாப்பிட கொடு, என்னங்க வேணும், நிறையா இருக்குது, என்ன வேணும், ஏதாவது சாப்பிட கொடு, என்னையா வேணும், ஏதாவது சாப்பிட கொடு. இப்படியே சொன்னால் இப்படியே இருக்கும். இந்த தண்ணியை குடிச்சிட்டு போய் தொலையாப்பா இப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். பாவி, பரிசுத்தவன் எவனாக இருந்தாலும் சரி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் என்னிடத்திலே வந்து விலையுமின்றி பணமுமின்றி பாலும் தேனும் கொள்ளுங்கள். பெஸ்ட் ஃபுட் ஐ ஹாவ். இதான் ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்துருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கிறதா? அதான் சொல்கிறார். அதான் சாலமோன் என்ன சொல்கிறார்? சாலமோன் வாஸ் எம்பசைசிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைல் வி லிவ். நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். while we live rather than blindly hoping for something better. நாங்கள் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், போட ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், நான் மல்லாக்கப்படுத்தி அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட போய் இதை கேட்டிங்களா ஐயா? பைத்தியம் மாதிரி இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? ஆண்டவர் பேசினாரா? நான் அடிக்கடி தான் கேட்குறேன். என்னங்க போயிட்டு வரீங்க? சாமி கும்பிட்டு வந்தேன். சாமி சொன்னிச்சா அவங்ககிட்ட? அது ஒன்றும் சொல்ல, நாங்கள் தான் பேசிட்டு வந்தோம். என்ன பேசிட்டு வந்தீங்க? எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக மழை பெய்யணும், எல்லாம் நல்லபடியாக ஊரில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், மூடிட்டு போ. இப்படி தான் ஜெபிப்பதா? நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒன்று ஒன்றா சொல்லித்தரார். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி. ஆண்டவரை துதியுங்கள், உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே கொடுங்கள், ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள், நீங்கள் என்னென்னலாம் கேளுங்கன்னு சொல்லி கொடுக்குறார்.
அப்படி சொல்லி கொடுத்த நம்பிக்கை இருக்கா? The human body experiences a powerful gravitational pull in the direction of hope. மனித உடல் நம்பிக்கை என்ற திசையை நோக்கி கடுமையான ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கிறது. அதான் இயல்பாகவே சொல்லுவாங்க இந்த உலக மக்கள் சொல்லும்போது ஒரு பழமொழி, புல் தடிக்கு விழுந்து செத்தவனும் இருக்கான், பாம்பு கடித்து பழைச்சவனும் இருக்கான். மிக கொடூரமான பாம்பு கடிச்சிடும். எனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன், இதில் வந்து கிளியராக ஆகிடும், எல்லாம் ஒன்றும் ஆகாது, சீக்கிரமாக போய் எல்லாம் குணப்படுத்திடலாம், எல்லாம் எந்த நோய் வந்தான்னு அதெல்லாம் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் இருப்பான். புல் தடிக்கையில் வந்து ஐயோ போச்சு நான் செத்தேன்டா, கீழே விழும்போதே எங்கள் ஊர் பக்கம் செத்தேன்டா போடா அப்படின்னு விழுவோம். அந்த மாதிரி ஒரு வழக்கு சொல்லி எங்கள் ஊரில் இருக்குது. கீழே விழுகும்போது ஒருத்தன் அப்பா சாமி அப்படிமா, ஒருத்தன் செத்தேன்டா அப்படின்ட்டு கீழே விழுவான், போயிடுவான் பொசுக்குன்னு. கீழே வந்து தடுக்கி விழுந்தாருங்க பாத்ரூமில், பரலோகம் மீட்டாருங்க அப்படின்னு நிறைய பேர். ஆனால் மனித உடல் உள்ளபடியே ஒரு நம்பிக்கை என்ற திசையை நோக்கி கடுமையான ஈர்ப்பை கொண்டிருக்கிறது. wrote journalist Norman Cousins, who survived a near fatal illness and a massive heart attack before his death in 1990. 1990 அவர் சாவதற்கு முன்பாக கடுமையான ஒரு மாரடைப்பு வந்தது. ஆனால் அதிலிருந்து அவர் தப்பித்தார். தட் இஸ் வை த பேஷண்ட்ஸ் ஹோப்ஸ் ஆர் த ஃபிசிஷியன்ஸ் சீக்ரெட் வெப்பன். நோயாளி வந்து குணமாகறானா இல்லையா, ஆனால் நோயாளிக்கு நம்பிக்கையை ஊட்டுவதுதான் மருத்துவரின் முக்கியமான சீக்ரெட். நிறைய டாக்டர் ஜெயிக்கிறான்னு என்னென்ன, ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், இந்த மாத்திரையை போடுங்க கிளியராக வந்துடும். நீங்களாம் சாதாரண விஷயங்க அது. அவன் மிகப்பெரிய கொடூர நோயில் நாளைக்கு ஜாக போகிறவனாக இருப்பான். ஆனால் போய் டாக்டர் நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன், எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு போய் சொல்லுவான். அந்த நம்பிக்கையிலே எஞ்சிருவான் டாக்டர். உடனே என்ன சொல்கிறான், மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு போடுவோம். இதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, வருஷத்துக்கு 40 முறை போட்டுருவோம் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு போட்டு. ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வி என்டியூர் பிகாஸ் வி ஹோப், பட் ஹோப் இஸ் ஹோப் லைக் ஃபெய்த் இஸ் ஃபெய்த் இஸ் டூ ஆஃப்டன் ஒன்லி a kind of self-hypnosis that keeps us from facing life honestly. நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே போவோம் சொங்கி மாதிரி. அது வாழ்க்கையிலே நாம் விதித்து கொள்கிற ஒரு திட்டவட்டம். நம்ம சொல்லிக்கிறோம், என்னங்க பண்ணுறது, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நாளைக்கு நல்லது நடக்கணும்னு நம்பிட்டு போகிறோம் அப்படின்னு அது பொதுவாக பேசிட்டு போகிறது. While patients may be better off with an optimistic attitude, it is dangerous for them to follow a false hope that may keep them from preparing for death. அதே நேரத்தில் சொல்கிறதுனால, பேஷண்ட்டுக்கு சொல்கிறதுனால அவங்க நம்பிக்கை அடைந்து பிழைத்துடுவார்கள் என்ற போதிலும், இதே நம்பிக்கிட்டே போனால் என்ன ஆகும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, சுகர் அதிகமாக போச்சு, கொஞ்சம் குறைக்கிற வேலையை, எனக்கெலாம் ஒன்றுமே வராதுங்க, நான் எதுவுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது, 700 இருக்கியா, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் சார். பைத்தியக்கார பழுவோம். சரி போய் சாவு போ அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். அந்த ஃபால்ஸ் பொய் நம்பிக்கையில், மாய நம்பிக்கையில் போய் செத்து விடுவான். தேட் கைண்ட் ஆஃப் ஹோப் இஸ் ஹோப்லெஸ். அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும், நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும். when the end comes, the patient's outlook may be cheerful, but the outcome will be tragic. உடனே பரவாயில்ல டாக்டர் நாளைக்கு போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். மறுநாள் காலையில் 4 மணிக்கு ஆள் அப்பீட் ஆகிட்டார் என்ன சொல்லுவோம், என்னங்க செத்துட்டாருங்க, இப்போ நேற்று நல்லா தான் இருந்தார், டாக்டர் சும்மா சொன்னார், சரி இருக்கிற நாளாவது நிம்மதியாக பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு. அப்புறம் என்னாச்சு, நோயின் உக்கிரத்துவத்தினால போயிட்டார். நேற்று கடைசி நிமிஷம் வரைக்கும், நேற்று கூட என்னை பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாருங்க, உள்ளே எல்லாம் அரிச்சு போச்சுல, சிரித்து பேசுகிறான்னா சிரிக்காமல் பேசுகிறான்னு போயிட்டார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அதான் என்னுடைய தலைப்பு. வாட் இஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் ஹோப்? நம்பிக்கை என்பதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஹவு டஸ் யுவர் ஹோப் கீப் யுவர் ஃபெய்த் ஸ்ட்ராங்? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு வலிமையாக பிடித்திருக்கிறது? நானும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாமே, ஆண்டவர் தான் சேஷப்பா, நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றும் அப்படின்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? அதுதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஏன்டா எரும மாடுங்களா, 3 வருஷம் என் பின்னாடியே வந்தீங்க, ஒரு பய கூட இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டீங்களேடா. அவங்களுடைய விசுவாசம் அவ்வளோதானே இயேசுக்கு தெரியும். நான் செத்தாலும் எவன் வரான்னு பார்க்குறேங்க, செத்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன், நீ கூட தான் என்னை வந்து 3 முறை சொல்லிடுவேன், ஏசு எனக்கு ஏதாவது மண்ணாங்கட்டி தெரியும் போயான்னு 3 முறை சொல்லுவேயா, நான் சொல்லவே மாட்டேன், சத்தியம் பண்ணான்.
என்னாச்சு? சோழி முடிஞ்சு போச்சு. 12 பேரில் பிரதானமான ஹெட்டு அவர் தான், தலைவர். அவனே என்னாச்சு? இயேசுன்னு தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. யார் அவன்? நீ பேசுகிற பேச்சே அப்படி தான் தெரியுது. இயேசோட இருந்தவன் தான் இந்த மாதிரி பிணாத்திக்கிட்டு இருந்தீங்க, நீ தான் இப்படி தான் பேசுகிற. தெரியாதுங்கிற அந்த ஆளை மறுபடியும் தெரியும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஆணித்தரமாக உறுதியாக இயேசு எனக்கு தெரியாதுன்னு நல்ல சேன் மென்டாலிட்டி, ஆரோக்கியமான மனநிலையில் சொல்கிறான். இயேசு எனக்கு தெரியாது, அவரை பற்றி என்கிட்ட பேசாத, இதுக்கு மேலே பேசுனா மரியாதை கெட்டு போய்டுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணணும்னு தொடங்கினேன். சத்தியமாக தெரியாதுங்கிறான், அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி? நாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டிய நேரங்களிலே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரங்களிலே, எம்கேஎஸ் பிரியாணி எப்படி இருக்குது? பிரம்மா, அது மாதிரி ஒரு பிரியாணி கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணியை பற்றி வேணால் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவான். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று அடுத்தவரிடத்தில் சொல்ல மாட்டோம். என்கிட்ட இருந்தால் தானே சொல்கிறது. இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, என்ன முழு விரலையும் காணும், நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன், இருந்தால் தானே கொடுக்குறதுக்குமா. அது மாதிரி நம்மக்கிட்ட இயேசு இருந்தால் தானே நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளே இயேசுவின் நம்பிக்கை இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அனுபவம் நமக்கு இல்லைன்னா, அதுக்காக தான் சொல்கிறார், பாடுகள் உங்களுக்கு வந்தால்தான் நீங்கள் நம்பிக்கையுடன் ஆண்டவரை பின்பற்றி அனுபவமாக மாற்றுவீர்கள். அந்த அனுபவம் தான் நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்கும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் எல்லா இடத்துலையும் சொல்வீர்கள். இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் பெரிய சிங்கம்லாம் கிடையாது. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. சாதாரண எளிமையான மக்களாக இருப்பார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சரி பண்ணுங்க. கண்ட நாய்க்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. சரி, நாய்க்கெல்லாம் கொடுக்க வேணாம், கீழே கொஞ்சம் விழுகும்ல, அதை கொடுங்க, நான் நக்கிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் மூலம் ஆசீர்வாதம் கொடுத்தா என்னங்கய்யா, நீங்கள் பண்ணால் ஆகும், கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் மூலம் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுங்க. எனக்கு இந்த நாய்க்கு மேசையின் கீழே கொஞ்சம் கொஞ்சம் விழுகும்ல, அதை எனக்கு கொடுங்க. அது மாதிரி கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுங்க. எவ்வளோ திட விசுவாசம் வைத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளாதவர்கள், இயேசுவை பின்பற்றாதவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பெற்றுக்கோ. அன்றைக்கி ஒரு சர்ச்சின்னு ஒரு பையன் வந்தாங்க சர்ச்சுக்கு. அந்த அம்மாவுக்கு யாரும் இயேசுவும் பற்றியும் சொல்லலை, எதுவும் சொல்லலை. 7 வருஷமாக குழந்தை பேசவே இல்லை. 7 வயசு. இந்த சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணால் அவங்க சரியாகும் சொல்லி அந்த சர்ச்சில் வந்து அழுது சாமியை கும்பிட்டு அங்கே வெளியில் போகிறவக்குள்ளே கடன்னு பேசுகிறேன். ஏம்மா அப்படிங்கிறான். எங்கம்மா, ஏம்மா இங்கே வரேன்னு. 7 வருஷம் பேசாத பையன் பேசுகிறான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் ஐயரை பார்த்து சொல்லிட்டு போகுது, ஐயா 7 வருஷம் பேசாமல் இருந்தாயா, இந்த சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண பேசுகிறான் ஐயா, ஆச்சரியமாக இருக்குது. போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லையா, அருமையாக பேசுகிறான் என் பையன். எளிமையான மக்களிடத்துல விசுவாசம் இருக்கிறது. 45 வருஷமாக எரும மாடு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இயேசுவை பற்றி துளி கூட நம்பிக்கை இல்லை. பிரசங்கியார்களுக்கு நம்பிக்கை இல்லை, போதவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா பொம்பளை அழைச்சிட்டு போய் மூணாரில் படுத்து கிடப்பானா? ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோமே என்ற உறுத்தல் இருக்கிறதா அவனுக்கு? அப்போ என்ன நடக்கு? அவன் பைபிளை புறம் படிச்சுட்டான், ஆண்டவர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய சுய அறிவினாலே புத்திசாலித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் பவுல் சொன்னார், நான் புத்திசாலிமான வசனங்களை கொண்டு வந்து உங்களை மயக்கலை, என்ன உள்ளதோ ஆண்டவருடைய வார்த்தையிலே அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த நம்பிக்கை இல்லாமல் போகும்போது நீங்கள் செத்த நாயை போல ஆயிடுறீங்க. இனிமேல் உங்களுக்கு ஹோப் இல்லை. when you have hope you are living. நீங்கள் உயிரோடு இருந்தால் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருந்தால் உயிரோடு இருப்பீர்கள். நம்பிக்கை இல்லை என்றால் செத்தவர்களாவீர்கள். செத்தவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் இன்றைய தியானம்.